Hi friends, welcome back to your channel Sandy's Creative Corner. நான் உங்க சந்தியா நந்தகுமார். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு இன்ட்ரஸ்டிங்கான crochet earrings தான் பார்க்க போறோம். So let's get started. இந்த இயரிங்ஸ் செய்யறதுக்காக நான் வந்து pearl cotton thread எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு crochet thread தான், ரொம்ப மெலிசா இருக்கும். இந்த மாதிரி thread வந்து வாங்கி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா crochet needle வந்து 0.6 mm வந்து எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் வந்து ஒரு scissors தேவைப்படும். இப்போ வந்து ஒரு magic ring செஞ்சுக்கலாம். magic ring பண்ணிட்டு ஒரு slip stitch பண்ணிட்டு ஒரு chain 1 பண்ணிடுங்க. இப்போ ஃபிங்கர்ல இருந்து ரிமூவ் பண்ணிடலாம். ஃபிங்கர்ல இருந்து ரிமூவ் பண்ணினதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த magic ringல வந்து 4 single crochet பண்ண போறோம் फ्रेंड्स. 4 single crochet பண்ணிக்கோங்க. first single crochet, second single crochet, third single crochet, fourth single crochet. இப்போ வந்து இந்த magic ring ஓட thread வந்து நம்ம புல் பண்ணிக்கலாம். ரைட்டா புல் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம first chainல அதாவது single crochetல வந்து ஒரு slip stitch பண்ணிட்டு இந்த ரிங்கை வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. ஸ்லிப் ஸ்டிச் பண்ணியாச்சு. இந்த த்ரெட்டை நல்லா டைட்டன் பண்ணிவிடுங்க. இப்போது இந்த இடத்துல இருந்து நம்ம வந்து செயின் 3 பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். செயின் 3 பண்ணியாச்சு. இதிலே வந்து இதே சேம் ஸ்டிச்லேயே வந்து பார்த்திங்கன்னா 3 times ட்ரிபிள் க்ரோஷெட் பண்ண போகிறோம். இந்த சேம் ஸ்டிச் ஃபஸ்ட்டு ட்ரிபிள் க்ரோஷெட், யானை வந்து நீடில் வந்து 2 தடவை வந்து வைண்ட் பண்ணிக்கோங்க. வைண்ட் பண்ணிவிட்டு செகண்ட் டைம் நம்ம செகண்ட் ட்ரிபிள் க்ரோஷெட் பண்ணிக்கலாம். பாருங்கள். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா வந்து அந்த சேம் ஸ்டிச்லேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த ட்ரிபிள் க்ரோஷெட்டை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக வந்து 2 தடவை வந்து யானை வைண்ட் பண்ணிவிட்டு தேர்ட் டைம் ட்ரிபிள் க்ரோஷெட் பண்ணிக்கோங்க. ட்ரிபிள் க்ரோஷெட் பண்ணதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் 3 செயின்ஸ் பண்ணணும். த்ரீ செயின்ஸ் பண்ணிவிட்டு இந்த சேம் ஸ்டிச்லேயே வந்து ஒரு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிவிடுங்க. இப்போது அடுத்த செயினில் வந்து ஒரு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணுங்கள். இப்போ ஃபஸ்ட்டு பெட்டல் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நம்ம 4 பெட்டல் செய்யணும். இப்போது அடுத்த ஸ்டிச்சில் வந்து ஒரு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிடலாம். பண்ணிவிட்டு 3 செயின்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். 3 செயின்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து 3 டைம்ஸ் வந்து ட்ரிபிள் க்ரோஷெட் இந்த சேம் ஸ்டிச் பண்ணுங்கள். வந்து ட்ரிபிள் க்ரோஷெட் பண்ணதுக்கப்புறம் 3 செயின்ஸ் பண்ணிவிட்டு அந்த சேம் ஸ்டிச்லேயே வந்து ஒரு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிவிடுங்க. இப்போ இதே மாதிரி நம்ம வந்து 4 பெட்டல்ஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் இன்சர்ட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிவிட்டு செயின் 3 ட்ரிபிள் க்ரோஷெட், செயின் 3 ஸ்லிப் ஸ்டிச் இதே மாதிரி பண்ணிவிட்டு 4 பெட்டல்ஸ் ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத நான் காட்டுறேன் பாருங்கள்.
ஒரு பெட்டல்ஸ் பண்ணியாச்சு. லாஸ்ட் ஸ்டிச்சில் வந்து ஒரு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிவிட்டு எக்ஸஸாக கொஞ்சம் யான் விட்டுட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ண இந்த யானையும் நம்ம ஆரம்பித்த அந்த த்ரெட்டையும் சேர்த்து நம்ம வந்து நாட் போடணும். 2-3 தடவை வந்து இந்த த்ரெட்டை சேர்த்துட்டு நாட் போட்டு டைட்டாக வந்து ஃபினிஷ் பண்ணிவிடுங்க. இப்படி வந்து இந்த த்ரெட்டை வந்து உள் பக்கமாக கொண்டு வந்துடுங்க. இப்போ ரெண்டுத்தையும் சேர்த்து 2-3 தடவை வந்து டைட்டாக நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிடலாம். இருக்கக்கூடிய த்ரெட்டை கட் பண்ணி எடுத்தாச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய ஃப்ளவர் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நான் 4 ஃப்ளவர் ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ இந்த 4 ஃப்ளவரையும் சேர்த்து நம்ம வந்து ஒரு சூப்பரான இயரிங்காக ரெடி பண்ண போகிறோம். அதுக்காக இந்த ரிங் இயரிங்கில் வந்து நம்ம இந்த மாதிரியான காப்பர் ஒயர் வந்து 8 mm கோல்டு ஒயர் வந்து எடுத்திருக்கேன். இது தேவையான அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி கோல்டு பீட்ஸை சேர்த்து நம்ம இந்த ஃப்ளவரையும் இந்த ரிங்கையும் வந்து சேர்த்து அட்டாச் பண்ண போகிறோம் இந்த ஒயரை வச்சு. ஸோ அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி வந்து ஒயரை வந்து வச்சு இந்த இயரிங்கில் வந்து இயரிங் ஹூக்கில் வந்து நல்லா வந்து 2-3 தடவை வந்து வைண்ட் பண்ணிக்கோங்க. நல்லா வந்து சுற்றி விட்டுருங்க. இந்த மாதிரி சுற்றதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ஃப்ளவர் எடுத்துக்கலாம். ரைட் சைடை வந்து உங்களை ஃபேஸ் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஒயரில் வந்து இதை இன்சர்ட் பண்ணிடுங்க. சென்டராக இன்சர்ட் பண்ணிவிட்டு ஒரு 3 கோல்டு பீட்ஸை வந்து எடுத்துட்டு நம்ம வந்து இன்சர்ட் பண்ண போகிறோம். இந்த ஒயரில் வந்து இந்த பெட்டல்லே வந்து நம்ம இந்த ஒயரை வந்து இன்சர்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து இந்த ரிங்கோட வந்து அட்டாச் பண்ண போகிறோம். 2 தடவை வந்து இந்த ஒயரை வச்சு நல்லா வந்து முறுக்கி விட்டுருங்க. நல்லா வந்து ட்விஸ்ட் பண்ணி விட்டுருங்க. இந்த ஃப்ளவரையும் இந்த இயரிங் ஹூக்கையும் சேர்த்து வந்து 2-3 தடவை இப்படி சுற்றி விட்டுருங்க நல்லா டைட்டாக. இந்த மாதிரி வந்து சுற்றி விட்டதுக்கப்புறம் வந்து இன்னொரு ஃப்ளவரை வந்து எடுத்துகிட்டு இதே மெத்தடில் நம்ம வந்து ஃபாலோ பண்ணி நம்ம வந்து அரேஞ்ச் பண்ண போகிறோம். பாருங்கள் நான் எப்படி செய்கிறேன்ட்டுன்னு. இந்த 4 பெட்டலையும் இதே போல் நம்ம வந்து இன்சர்ட் பண்ணிவிட்டு 3 பீட்ஸ் இன்சர்ட் பண்ணிவிட்டு இதே மாதிரி ட்விஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ண வேண்டியது தான். பார்த்திங்கன்னா நம்ம 4 ஃப்ளவரையும் வந்து சேர்த்து இந்த இயரிங் ஹூக்கோடு சேர்த்து நம்ம இந்த காப்பர் ஒயர் வச்சு நம்ம நல்லா ட்விஸ்ட் பண்ணி ரெடி பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த டாப் போர்ஷனில் வந்து மறுபடியும் 2-3 தடவை வந்து ஒயரை நல்லா சுற்றி விட்டுங்க. நம்ம ஸ்டார்டிங்கில் எப்படி பண்ணோமோ அதே மெத்தடில் இங்கேயும் வந்து நல்லா ட்விஸ்ட் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருக்க ஒயரை வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சூப்பரான க்ரோஷெட் ஃப்ளவர் இயரிங் ஹூக் இயரிங் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இதே மாதிரி நான் வந்து 2 இயரிங் ரெடி பண்ணியிருக்கேன். ஐ ஹோப் இந்த ஐடியா வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்சிருந்தால் மறக்காமல் வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மாதிரி நீ வெவ்வேறு கலரில் வந்து பண்ணிங்கன்னா பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஐ ஹோப் இந்த இயரிங் ஐடியா உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பிடிச்சிருந்தா மறக்காமல் வந்து எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஐடியாவோட உங்களை சந்திக்கும் வரை until then it's me signing off. Take care. Bye.